பெட் வச்சிருக்கிற எல்லாருமே சம்மரில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அப்படி ஒரு பெரிய இஷ்யூ தான் இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்க இந்த வீடியோவாக. ஜிஎஸ்டி ஒரு 5 year old மேல். ஆக்சுவலாக இவருடைய பெட் பேரண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியே போனதுனால ஏர்லி மார்னிங் அவன் கட்டியிருந்த இடத்த வந்து நோட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. 1.5 to 2 hours ரிட்டர்ன் ஆகிட்டார். அவனை கட்டியிருந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பிளட் ஆயிருந்தது. ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஒரு கால் பண்ணார், எமர்ஜென்சி கால் பண்ணார். நாங்களும் ரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து அடிபட்டதுனால வரல, சம்திங் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணோம். டெம்பரேச்சர் செக் பண்ணதுமே தெரிஞ்சது இட் வென்ட் அப் டு 108.4 degree Fahrenheit, கோயிங் டு கோமா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அவனால் எந்திரிச்சு நடக்க முடியல. இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ இமீடியட்டாக அவன் கட்டியிருந்த இடத்த நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து ஒரு கூலர் பார்ட்டுக்கு கொண்டு வர சொல்லிவிட்டு ஒரு ஷேடோட ஏரியாவில் வச்சுட்டு பாடி கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஃபேன் இருந்தால் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. பாடி கூலிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் வித் ஃப்ளூயிட் தெரப்பி அண்ட் மெடிசன்ஸ்னால. டெம்பரேச்சர் உடனே வந்து நார்மலுக்கு வரல, கிட்டத்தட்ட டேக் நியர்லி 4 hours. இமீடியட்டாக ஒரு 1/2 hour கழிச்சு செக் பண்ணி பார்த்ததில் வந்து 107.3 பக்கமாக வந்துருச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாடி ரெஸ்பாண்ட் பண்ணதுமே வந்து கண்டிப்பாக ரெக்கவரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ இந்த ஓரல் ப்ளீடிங் வந்தது, ஓரலில் இருக்குங்காட்டி நம்ம இமீடியட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அவங்கனால. சப்போஸ் இதே ப்ளீடிங் வந்து ஒரு பிரெயின்லேயோ வேறு ஏதாவது இன்டர்னல் ஆர்கன்லையோ ஏற்பட்டிருந்தது அப்படின்னா வெரி டஃப் டு சர்வே. கண்டிப்பாக வந்து அவனை ரெக்கவரி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ரைட் டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால சேவ் ஆச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பெட்டை சேஃபாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்டுக்கான சம்மர் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை பை.